கேளம்பாக்கத்துலேருந்து நம்ம கோவளம் போவோம் இல்லையா? அப்போ கோவளத்துக்கு கிட்ட ஒரு டோல் இருக்கும். அந்த டோலில் ரைட் சைடு திரும்பி லெஃப்ட் சைடில் பார்த்தா, இப்படி ஒரு அழகான கோயில். இவ்வளோ நாள் எப்புட்றா அந்த கோயிலை பார்க்காம போயிட்டோன்னு போய் பார்த்தா, அப்பப்பா ராமேஸ்வரத்துக்கே போன மாதிரி இருந்ததுங்க. விநாயகர் பரம்பொருளை பார்க்கணுமே, என்னம்மா இருக்காங்க தெரியுமா? சண்முக கடவுள் வள்ளி தேவயானை சுப்பிரமணியராக காட்சி தருவார், ஞான பண்டிதராக காட்சி தராரு, கஜலக்ஷ்மி அப்பப்பா வேறு லெவலில் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சிரித்த முகத்துடன் நமக்கு காட்சி தர்ற மாதிரி இருக்கும். ராமேஸ்வரம்னு சொன்னேன்ல, ஏன் தெரியுமா? இங்கே இருக்க அம்பிகை பேர் பர்வதவர்த்தினி. இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கிற ஊர் செம்மஞ்சேரியாக இருந்தாலும் எனக்கு இது ராமேஸ்வரம் தான். பர்வதவர்த்தினி உடனுரை ராமநாதேஸ்வரராக சிவக்கொழுந்து காட்சி தரார். அதுவும் கேட்டு பூட்டி இருக்கும், ஆனால் சுவாமியை நம்ம எப்போ வேணாலும் தரிசிக்கலாம். இந்த திருத்தலத்துக்கு அருகில் தான் கடலும் இருக்கிறதுனால கடலில் போய் குளிச்சுட்டு சுவாமியை தரிசிக்கிறோம் பார்த்திங்களா? அந்த அனுபவம் அலாதியானது. அதுவும் பக்கத்தில் வேற ஒரு குளம். இந்த குளத்துக்கிட்ட இங்கே ஒரு கிராம தேவதையும் பார்த்தோம். அவங்களும் வேறு லெவலில் இருந்தாங்க. அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு அதிசயப்படுறபடி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கார் சவுண்டு கூட இந்த கோயிலில் நம்ம சுவாமியை தரிசிக்கும் பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. அந்தளவு இருந்தார் சுவாமி. அப்படி உட்காந்து அவர் முன்னாடி பாட்டு படிக்கும்போது கிடைச்ச அனுபவம் இருக்கே அலாதியானது. இங்கே உட்காந்து திருமந்திரத்தையும் படித்தேன். நீங்களும் ஈஸியாரில் என்னைக்காவது பயணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த திருத்தலத்தில் போய் இறைவனை தரிசிங்க. அவ்வளோ அழகாக இருப்பார். முக்கியமாக விநாயகர் பரம்பொருளுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீசக்கரத்தை பார்க்க மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன, செல்ஃபி எடுக்க மறக்கலாமா? அதனால் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம்.